Hello students, welcome back to 5 Minute Max. So இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பார்த்தோம்னா 10ஆம் வகுப்பு கணித தேர்வு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமா இருந்தது அப்படினு சொல்லலாம். ஓகேங்களா? சோ இதுவரை கேட்கப்படாத கேள்வியும் ரிப்பீட்டட் இல்லாத क्वेश्चनும் அதிக முக்கியத்துவம் இல்லாத கேள்வியும் இருந்ததாக நமக்கு எல்லாருக்குமே தெரியும். சோ தஞ்சாவூர் மாவட்டத்துல இருந்து ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் வந்து வந்திருக்கு. அதாவது 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வந்து கருணை மதிப்பெண் வந்து ஒரு 15 மார்க் வந்து வழங்கணும் அப்படினு தேர்வுத்துறைக்கு வந்து கோரிக்கை வச்சிருக்காங்க. யார் அப்படினு பார்த்தோம்னா உயர்நிலை மேல்நிலை பள்ளி பட்டதாரி ஆசிரியர்கள் வந்து வச்சிருக்காங்க. சோ என்ன கொடுத்திருக்காங்க அப்படினு பார்த்தோம்னா அதாவது தேர்வுக்குழு இயக்குனர் அவர்கள் டிபிஐ ஓகேங்களா சென்னை டிபிஐக்கு வந்து ஒரு இது கொடுத்திருக்காங்க. சோ என்ன அப்படினு பார்த்தோம்னா 2019 மார்ச் 25ஆம் தேதி நடைபெற்ற 10ஆம் வகுப்பு கணித தேர்வானது மாணவர்களுக்கு கடினமாக அமைந்துள்ளது. மெல்ல கற்கும் மாணவர்களுக்கு தேர்ச்சி பெறுவதற்கே கடினமானதாகவும் மற்ற மாணவர்களுக்கு அதிக மதிப்பெண் பெறுவதில் கடினமானதாகவும் இருந்ததாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோ லேர்னர்ஸ் வந்து பாஸ் பண்ணுறதே கஷ்டம், மற்ற மாணவர்களுக்கு வந்து அதிக மதிப்பெண் பெறுவது கஷ்டம். ஸோ எல்லாருக்கும் ஓவராலாக பார்க்கும்போது கஷ்டம் அப்படிங்கிறது போல் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கொஷின் நம்பர் 46 ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரி வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் டேஞ்சன்ட் தொடுகோடு ஓகேங்களா. வழக்கமாக வந்து 2 டேஞ்சன்ட் தான் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு தொடுகோடு கேட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ அது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே போல் கொஷின் நம்பர் 31 தமிழ்லும் இங்கிலீஷ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்குது அப்படின்றது போல் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கொஷின் நம்பர் 32, 41, 43, 44 இது எல்லாமே வந்து ரொம்ப கஷ்டம். இதுவரை அதிக ரிப்பீட்டட் இல்லாத கொஷினாக கேட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த கருணை மதிப்பெண் 15 மார்க் வருமா அப்படிங்கிறது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ என்னோடய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 மார்க்கெல்லாம் வர்றதுக்கெல்லாம் சான்ஸ் வந்து கொஞ்சம் கம்மி தான். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா 15 மார்க் வர்றது வந்து கஷ்டம்தான் ஓகேங்களா. ஏன்னா நெகட்டிவாக சொல்கிறேன்னு யாரும் நினைக்க வேண்டாம். ஏன்னா இந்த மாதிரி கொஷின் எல்லாம் சிலபஸில் இருக்குது. 2 டேஞ்சன்ட்டே கேட்கணுன்னு ஒன்றும் அவசியம் கிடையாது, சிங்கிள் டேஞ்சன்ட்டும் கேட்கலாம் ஓகேங்களா. நான் என்னோடய வீடியோவில் கூட நான் சொல்லியிருப்பேன், நீங்கள் வந்து எனி 2 எக்ஸசைஸ் ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரியில் எனி 2 எக்ஸசைஸ் பார்த்துக்கோங்க. ஆனால் ஒரு அதாவது 9.1, 9.2, 9.3 இருக்குன்னா எனி 2 பார்த்துக்கோங்க, ஒன்று ஒமிட் பண்ணிவிடுங்க. அப்படி நீங்கள் ஒன்று பார்க்குறீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய எல்லா மாடலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ட்டு என்னோடய வீடியோலேயே நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் வந்து 2 டேஞ்சன்ட்டே கேட்கணுன்னு அவசியம் இல்லை, சிங்கிள் டேஞ்சன்ட்டும் கேட்கலாம். ஸோ இது கவர்மெண்ட்டு டோட்டலாக நிராகரிப்பாங்கன்னு சொல்ல முடியாது. பேப்பர் வேல்யூவேஷன் கொஞ்சம் லிபரலாக இருக்கும் அப்படின்ட்டு ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ 15 மார்க் இல்லை அப்படின்னாலும் இந்த தமிழ் வழி ஆங்கில வழியில் கேட்ட வெவ்வேறு கொஷின் 31 கொஷின் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மற்றும் ஆங்கில வழியில் வேறு கொஷின் இருக்கிறது அப்படிங்கிறதுனால ஏதாச்சும் ஒரு கருணை மதிப்பெண் வரும் அப்படின்ட்டு தான் நம்ம நம்புவோம். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். ஃபர்தராக நியூஸ் கிடச்சிதுன்னா நான் உடனே அப்டேட் பண்ணுறேன். ஸோ நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.